ஒரு பொண்ணு வீட்ல ஒளிஞ்சபடியே கண்ணாடி கட்டின மாப்ஸ்டிக்கை வச்சு வெளில பாக்குறா. வெளில இருக்க ஒரு ஸ்னைப்பர் இவளை கொல்ல நினைக்கிறான். இத தூரத்துல இருந்து கவனிக்கிற ஸ்னைப்பர் சிரிச்சுக்கிட்டு அந்த கண்ணாடியை ஷூட் பண்ணிடுறான். அந்த பொண்ணு மறுபடியும் ஒரு கண்ணாடியை ஜன்னல் கிட்ட காட்டுறா. இந்த தடவை கொஞ்சம் ஹைட்டாவே காட்டுறா. அகைன் ஸ்னைப்பர் ஷூட் பண்றான். இதை வச்சு அந்த பொண்ணு கில்லர் எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து ஷூட் பண்றான், எந்த சைட்ல இருந்து ஷூட் பண்றான்னு அப்ராக்சிமேட்லி கண்டுபிடிச்சிடுறா. அந்த ரூமோட ஃப்ரிட்ஜ் கிட்ட போனா கில்லர்னால பார்க்க முடியாதுன்னு ஃப்ரிட்ஜ் மேல ஏறிடுறா. அப்ப அந்த கில்லர் கர்டன்ஸ் கிட்ட இருக்க அந்த பொண்ணை கவனிச்சிடறான். அவ குதிக்க போறா. அப்போ நம்ம கரெக்டா ஷூட் பண்ணிடலான்னு அவன் ரெடியா இருக்கான். அந்த பொண்ணுமே ஜம்ப் பண்றா. இவனும் கரெக்டா அந்த டைம் ஷூட் பண்றான். ஆனா புல்லட் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுது. அந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு சோஃபா கீழே இருக்க தன்னோட ஹேண்ட் கன்னை எடுக்க ட்ரை பண்றா. கடைசியா அந்த சோஃபாவையே திருப்பி போட்டு அந்த கன்னை எடுக்கலான்னு பாக்குறா. பார்த்தா அந்த சோஃபா கீழே ஒரு ஸ்னைப்பர் கன் இருக்கு. இந்த பொண்ணுக்கு இப்போ ஃபுல்லா கான்பிடன்ஸ் வந்துடுது. ஸ்னைப்பர் கன்னோட ஃபைட் பேக் பண்ண ரெடி ஆகிடுறா. அது தெரியாத ஸ்னைப்பர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு கையில இருக்க ஸ்னைப்பரை பார்த்துறான். அவன் ரியாக்ட் பண்றதுக்குள்ள இந்த பொண்ணு ஷூட் பண்ணிடுறா.